அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா திருக்குறள் கற்பனங்கம் நடக்க உள்ளன. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளராம் வணங்கி மகிழ்கிறேன். 8/12/2025 திருக்குறள் கற்பனங்கம் நிகழ்வு 10. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் செம்மல் கவிச்சுடர் பன்முக ஆற்றல் கொண்டவர் நீலகண்டன் தமிழன் ஐயாவை வணங்குகிறேன். இந்நிகழ்விற்கு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் செய்யும் ஜெர்மனி வானொலி இயக்குனர் திரு நைனிக் விஜயன், திருமதி சசிகலா நைனிக் விஜயன் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். மேலும் இந்நிகழ்விற்கு கருத்துரை வழங்க இணைந்துள்ள அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நிகழ்வு 10, அதிகாரம் 39 முதல் 42 வரை. இறைமாட்சி, கல்வி, கேள்வி, அறிவுடைமை இவ்வதிகாரங்களிலிருந்து தங்கள் கருத்துக்களை வழங்கலாம். முதலாவதாக கருத்துரை வழங்க ரஷ்வினை அன்புடன் அழைக்கிறேன். ரஷ்வின். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு வணக்கம். நான் இப்போது அதிகாரம் 40 கல்வியை விளக்க வந்திருக்கிறேன். குறள் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியதை நாம் பிழையில்லாமல் கற்க வேண்டும், பின்பு அதை கற்ற வழியில் நடக்க வேண்டும். இந்த குறளின் சிறப்பு: இந்த குறளில் துணைக்கால் இல்லை. ஏனெனில் படித்தவர்களுக்கு துணைக்கால் தேவையில்லை, அவன் சொந்தக்கால் போதும் என்று வள்ளுவர் மறைமுகமாக கூறியுள்ளார். அடுத்ததாக குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் என்பதை கணித அறிவியலை கூறுகிறது. எழுத்துகள் என்பது பல நூல்களை படிக்க உதவுகிறது. கணித அறிவியல் மற்றும் எழுத்துகள் இவ்விரண்டும் கல்வி கற்பதற்கு 2 கண்கள் போல் என்று கூறுகிறார் வள்ளுவர். அடுத்ததாக குறள் 393. கண் உடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டும் புண் உடையர் கல்லாதவர். நன்றாக படித்தவர்களின் முகத்தில் இருப்பதுதான் கண், ஆனால் படிக்காதவர்களுக்கு அது கண் கிடையாது, புண் என்று கூறுகிறார் வள்ளுவர். அடுத்ததாக குறள் 394. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது நாம் கூடி பேசும்போது இனிமையாக பேச வேண்டும். அப்படி பேசினால் நாம் இனி எப்பொழுது நாம் அவர்களுடன் பேசுவோம் என்று ஆர்வம் இருக்கும். அதுதான் படித்தவர்களுக்கு சிறப்பு என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்போது நான் அதிகாரம் 40க்கு ஏற்ற ஒரு கதையை சொல்ல வந்துள்ளேன். அதாவது ஒரு ஊர்ல அர்ஜுன் என்று சிறுவன் இருக்கிறான். அவனுக்கு திருடுறதுலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊர்ல நிறைய திருட்டு பொருள் திருடிட்டே இருக்கிறான். அப்ப அந்த ஊர்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரியுது, இந்த பையன் தான் இந்த ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கிறான். அப்ப அவங்க வேணுனே ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்போ பார்த்தா அந்த பையன் வீட்டுக்குள்ள போறான். அவங்க பெட்டியில ஒரு பேப்பர் வச்சுட்டு போறாங்க. கரெக்டா அந்த பையனும் அந்த பெட்டி ஓபன் பண்ணி அந்த பேப்பர் இருக்குதுன்னு, என்னடா பேப்பர் தான் இருக்கு வேற எதுவும் இல்லைன்ட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த பேப்பர்ல எழுதி இருக்குது, பொருள் திருடினால் அது முடிந்து போகும், கல்வியை எடுத்தால் வாழ்க்கை மாறும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தை அவன் மனதை மாற்றியது. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் கரெக்டா போய் அவன் ஆசிரியர் கூட நல்லா படிக்க தொடங்கினான். சில நாட்கள்ல அவன் நல்லா படிக்கிறான். இந்த கதையோட முடிவு: கல்வி மனிதனை கல்வனிடமிருந்து நல்லவனாக மாற்றும். நன்றி மேம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக அருமையாக கல்வி அதிகாரத்தில் திருக்குறள் கற்பனங்கள் எடுத்துரைத்தீர்கள். வாழ்த்துக்கள். ஒருவர் செய்யும் நன்மையும் தீமையும் எத்தனை தலைமுறைகள் தொடரும்? 7. ஒருவர் செய்யும் நன்மையும் தீமையும் எத்தனை தலைமுறைகள் தொடரும்? 7. எத்தகைய கண்களால் பயனில்லை? கண்ணோட்டம் இல்லாத கண்களால். எத்தகைய கண்களால் பயனில்லை? கண்ணோட்டம் இல்லாத கண்களால்.
நல்ல குடியில் பிறந்தவர் எத்தகைய செயலை செய்ய மாட்டார்? தீய செயலை செய்ய மாட்டார். நல்ல குடியில் பிறந்தவர் எத்தகைய செயலை செய்ய மாட்டார்? தீய செயலை போன்ற எண்ணற்ற கருத்துக்கள் திருவள்ளுவர் நமக்காக வழங்கியுள்ளார். இப்பொழுது கருத்துரை வழங்க சந்திரசேகரன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வாருங்கள், உங்கள் கருத்தை தாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழய்யா அவர்களுக்கும் இன்று கருத்தரங்கில் கூடியுள்ள அனைவருக்கும் தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் சான்றோருக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருக்குறள் கருத்தரங்கிலே கல்வி என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு அந்த கல்வியை பற்றி திருவள்ளுவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பற்றி சொல்ல விழைகிறேன். கல்வி அதிகாரம் என்பது இந்த 40வது அதிகாரம் 391 400 வரையும் உள்ள இந்த 10 குறள் கல்வி என்ற தலைப்பிலே உள்ளது. இந்த கல்வி என்ற அதிகாரம்தான் திருவள்ளுவருக்கு மிகவும் பிடித்த அருமையான ஒரு அதிகாரமாக உள்ளது. இது மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் சொல்லப்பட்டுள்ள அதிகாரம். முதலிலேயே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். அதாவது இந்த கல்வியை பற்றி இவ்வளவு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் கூறியுள்ளவர் திருவள்ளுவர் என்று தான் தோன்றுகின்றது. அதாவது கற்கும் போது நாம் பிழையில்லாமல் கற்க வேண்டும், குறையில்லாமல் நாம் என்ன கற்க வேண்டுமோ அதை தெளிந்து கற்க வேண்டும். அதுதான் அவர் கற்க கசடர என்று சொல்லியுள்ளார். அவர் கூறியுள்ளது கற்க கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்றபடி அதற்கு தகுந்த மாதிரி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படித்தான் நாம் கற்றபடித்தான் நாம் வாழ வேண்டும், இல்லை என்றால் கற்றதற்கு பயனில்லை என்று அழகாக முதல் குறளிலேயே அவர் கூறியுள்ளார். அடுத்த குறளிலே எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்லியுள்ளார். எண்ணும் எழுத்தும் தான் நம் வாழும் வாழ்க்கைக்கு முக்கியமானது. இந்த கணிதவியலிலே நாம் மனக்கணக்கு, அதாவது இந்த எண்கள் கூட்டல் கழித்தல் இவையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் நம் வாழ்க்கையில் எப்படி நாம் குடும்பம் நடத்துவது? அதே போல நாம் வாழ்க்கையில் பேசுவதற்கு, நல்ல ஒரு மொழியை பேசுவதற்கு நமக்கு கற்று தெளிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொல்கிறார் எண்ணும் எழுத்தும் ரொம்ப முக்கியம். அதுதான் வாழற உயிருக்கு நமக்கு இப்போ படிக்கல, நம்ம எண்ணும் கணிதமும் நம்ம எண்ணும் தெரியல எழுத்தும் தெரியலன்னா அவங்க எப்படி வாழ முடியும்? மக்களோடு எப்படி நாம் உரையாட முடியும்? எப்படி அவர் கலந்து வாழ முடியும் என்று அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. அது கண் போன்றது. அதனால்தான் இந்த கல்வியை நாம் கற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்த குறளிலே கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். அதாவது கல்வி கற்றவர்கள் தான் கண்ணு இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதாவது இப்போ கல்வியே கற்கலைன்னா அவங்களால எந்த வாழறதுக்குரிய தகுதியே இருக்காது. அவங்களுக்கு கண் இருந்தும் புண்ணும் அந்த மாதிரி தான், அவங்களுக்கு கண் இருந்தும் பயனில்லை. அதனால்தான் அவர் என்ன சொல்கிறார் என்றால் கல்வி கற்றவர்களுக்கு தான் கண் இருக்கிறது அப்படி என்று அழகாக அவர் சொல்லிவிட்டார். அடுத்தது அனைத்தே புலவர் தொழில். அதாவது என்ன சொல்றாருன்னா, மகிழ்ச்சியா கூடி நம்ம பேசுறோம், பழகிறோம். பழகின பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பழகி அழகாக பேசுபவர் பிரித்து செல்லும் பொழுது அப்பா எப்படி அவர் பேசினார், அவரை எப்போ நம்ம சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அத்தகைய ஒரு கற்ற சான்றோடு இருந்தாருன்னா அவர் நம்ம அவர் பிரியும் பொழுது நமக்கு எல்லையில்லா ஒரு
என்னடா இது இப்படி இவரை வந்து நம்ம பிரியிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற போது அந்த சான்றோர்களுடைய புகழ் எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் அவர் சொல்ற வெப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அது வந்து அந்த மாதிரி ஒரு புலமை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றார் அவர். அடுத்த குறையிலே உடையார் முன் இல்லால் போல் ஏக்கற்றும் கல்லார் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். அதாவது பொருள் வேண்டி மரியாதையோட நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து கேட்டு வாங்குறோம். அதே போலதான் கல்வியை நம்ம ஆசிரியர்கிட்ட போய் மரியாதையோடு நாம் வந்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதை இல்லாத வந்து நம்ம வந்து கல்வி கற்பது கல்வி அல்ல. இந்த காலத்துல வந்து பசங்க எல்லாம் வந்து ஆசிரியர்கிட்ட சரியா மரியாதையா இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்றது அந்த காலத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கல்வி கற்கிறதுல பிரயோஜனமே இல்லை, நீ வந்து ஆசிரியர்கிட்ட மரியாதையா இருந்துதான் நீ கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். அடுத்த குறள், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன ஓமை பாருங்க, தோண்ட தோண்டதான் ஊற்று நீர் வரும். அது போல படிக்க படிக்கத்தான் நமக்கு அறிவு நல்லா வளரும் அப்படின்றத அழகா இந்த ஒரு 2 அடியில் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம கற்கத்தான் நமக்கு அறிவு நல்லா வளர்ந்துட்டே போகும்ன்றத ஒரு சின்ன குறள்ல அழகா சொல்லியிருக்கார். அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது என்ன சொல்றாருன்னா, கற்றாருக்கு எல்லா இடங்களிலும் போனா சிறப்பு இருக்கும். அவர்களுக்கு சாகின்ற வழியிலும் அவருக்கு இப்போ நீங்க வந்து கற்காமலே நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனமே இருக்காது. அதனாலதான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம பிறந்தோம்னா நம்ம வந்து கற்காமல் வாழ்வது சரியல்ல. அதனால நீ வாழும்போது கல்வி கற்காமல் வாழ்வது தவறு. அதனால் நீ கல்வி கற்க வேண்டும் என்பதை அழகா சொல்லியுள்ளார். அடுத்த குறளிலே, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அதாவது ஒரு தலைமுறையில ஒருத்தர் கல்வி கற்றார் என்றால் அது 7 பிறவிக்கும் 7 அவருடைய தலைமுறைக்கெல்லாம் அது வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்பா வந்து கல்வி கற்றவராக இருந்தா நம்ம என்ன சொல்றோம், போனதானே பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த கல்வி கற்பது என்பது அவருடைய அவன் என்ன பண்ணுவான், பையனுக்கும் கல்வி கற்கிறதுக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான். அதே போல வந்து 7 பிறவிக்கு அந்த கல்வியானது தொடரும், அறிவு பெருகும். அதனாலதான் அவர் வந்து இந்த கல்வியினுடைய சிறப்பு வந்து நல்ல பல பிறவிகளுக்கும் இது தொடரும் என்று நன்றாக அறிவு பெருகும் என்று சொல்லியுள்ளார். அடுத்த குறள் சொல்கிறார், தாயின் புறவது உலகினும் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தமக்கு இன்பம் தருகிற கல்வி அறிவு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்று அறிஞர்கள் மேலும் மேலும் கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கற்றவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, பிறருக்கு நன்றாக நாம் கற்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களும் பயனடைய வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் அத கல்வி கற்று கொடுத்து சந்தோஷப்படுவார்கள். கல்வி கற்பிப்பவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று அவர் அழகாக சொல்லியுள்ளார். கடைசியிலே அவர் சொல்லும் குறளிலே, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. கல்வி ஒன்றே அழிவில்லாத செல்வம், அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் என்பது உலகத்திலேயே வேறு எதுவும் இல்லை என்று கடைசியிலே அவர் என்ன சொல்றார் என்றால், கல்விதான் செல்வம், கல்வியை போல வேறு எதுவும் செல்வம் இல்லை. அதனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கல்வி என்பது இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வில் முன்னேற முடியாது, கல்வியை கற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருக்குறளில இந்த 10 குறளிலுமே கல்வியினுடைய சிறப்பை அழகாக கூறியுள்ளார். ஒருவர் வாழ தகுதி வேண்டுமென்றாலும் சரி, அவன் நல்ல சிறப்பாக வாழ வேண்டும் என்பதும் சரி, அதற்கெல்லாம் நமக்கு கல்வி வழிகாட்டியாக உள்ளது என்பதை இந்த கல்வி அதிகாரத்தில் அவர் சிறப்பாக கூறியுள்ளார். அதனால் இந்த திருக்குறள் வழங்கிய இந்த திருவள்ளுவருடைய இந்த சிறப்பு மிகவும் போற்றத்தக்கது. திருக்குறள் அதனால்தான் இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை எல்லாம் அவர் சொல்வதால் தான் இந்த திருக்குறள் உலக பொதுமறையாகி எல்லோராலும் போற்றப்பட்டது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இக்குறளில் துணைக்கால் இல்லை, அதுபோல நாம் கல்வி கற்றால் நாம் யாருடைய கலையும் எதிர்பார்க்காமல் வாழலாம் என்றும், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு, தோண்ட தோண்ட
மணல் நீரில் நீர் சுரப்பது போல நம் கற்க கற்க அறிவு பெருகும் என்றும் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள் ஐயா. நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். வறுமை அடைந்த காலத்தில் எத்தகைய நிலை வேண்டும்? தலை நிமிர்வு. வறுமை அடைந்த காலத்தில் எத்தகைய நிலை வேண்டும்? தலை நிமிர்வு. திருவள்ளுவர் கூறும் கடவுள் வழிபாடு எத்தகையது? கடவுளை மனதால் நினைப்பது. திருவள்ளுவர் கூறும் கடவுள் வழிபாடு எத்தகையது? கடவுளை மனதால் நினைப்பது. பேசும் பேச்சு எத்தகையதாக இருத்தல் வேண்டும்? குற்றம் இல்லாததாக. பேச்சும் பேச்சு எத்தகையதாக இருத்தல் வேண்டும்? குற்றம் இல்லாததாக. எத்தகையவர் வாயிலிருந்து வரும் சொற்கள் இனிமையும் இரக்கமும் உடையவை? நல்லவர்கள். எத்தகையவர் வாயிலிருந்து வரும் சொற்கள் இனிமையும் இரக்கமும் உடையவை? நல்லவர்கள். எத்தகையவர் சுற்றும் உணவும் உடலையும் இல்லாமல் கெடும் பொறாமை உடையவர். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது கருத்துரை வழங்க லதா அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். லதா அம்மா. லதா அம்மா. வணக்கம் அம்மா. கேட்கிறதாமா? வணக்கம். கேட்கிறதாமா? கேக்குது கேக்குது அம்மா. நன்றி அம்மா. இன்றைய கருத்தரங்கில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கத்தை பதிவு செய்து இதோ என் கருத்தரங்க உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய நாள் கருத்தரங்க நிகழ்விற்கான குறள் அதிகாரம் 39 முதல் 43 வரை. 39 இறைமாட்சி. படைக்குடி விளைபொருள் அமைச்சர் அரண் என்னும் 6 உறுப்புகளையும் சிறப்பாய் பெற்றவன் அரசர்களுக்குள் சிங்கமாவான். அஞ்சாமை, எளியோருக்கு கொடுத்து உதவும் ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த 4ம் குறைவில்லாமல் இருப்பது வேந்தருக்கு இயல்பு. நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு விரைவாய் செயலை செய்தலும் அதனை அறியும் அறிவும் செய்யும் துணிவும் 3ம் நீங்காமலும் வலுவாமலும் இருக்க வேண்டும். அரசு நெறியில் இருந்து வலுவாமலும் நெறியல்லாதவற்றை நாட்டை விட்டு நீக்கியும் ஆட்சி மாறாமல் காக்கும் மானம் உடையவனே அரசன். பொருள் வருவாய் காண வழிகளை உண்டாக்குதலும் வரும் பொருளை சேமித்தலும் பாதுகாத்தலும் நாட்டின் நலத்துக்கு தக்கபடி செலவிடுதலும் அரசனுக்குரிய செயல்கள். தன்னை காண வருவோருக்கு எளிமையாய் காட்சி அளிப்பவனாகவும் கடுஞ்சொல் சொல்லாதவனாகவும் அரசன் விளங்கினால் அவன் நாட்டை உலகமே உயர்வாய் கருதும். இனிமையான சொல்லோடு துன்புறுபவருக்கு வேண்டியதை கொடுத்து காப்பாற்ற வல்ல அரசன் தன் மனதில் கருதியபடி உலகமும் அமையும். முறைமையோடு ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் அந்த மக்களுக்கு தெய்வம் என்று சொல்லப்படுகிறதான உயர்ந்த நிலையில் வைத்து மதிக்கப்படுவான். சான்றோர்கள் கண்டித்து சொல்வதை கேட்பதற்கு வெறுப்பாயிருந்தாலும் பொறுத்து அந்த குறைகளை நீக்குகிற பண்புள்ள வேந்தனின் குடை நிழலில் உலகம் தாங்கும் கொடையும் இரக்க குரம் செங்கோன்மை குடிக்காத்தல் இந்த 4ஐயும் சிறப்பாய் பெற்றவன் வேந்தர்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காவான் என்று திருக்குறள் இறைமாட்சியிலே திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். 40ஆம் அதிகாரம் கல்வி. கற்பதற்கு தகுதியான நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் அந்த கற்ற கல்வியின்படி தகுதிக்கு ஏற்ப நடக்க வேண்டும். எண் என்பதாகும். எண் எழுத்து என்று கூறப்படுவது இவை இரண்டும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய வாழ்கிறதான ஒவ்வொருவருக்கும் அது கண்ணை போன்றது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். கண்ணுடையவர் என்று உயர்வாய் கருதப்படுபவர் கற்றவர்களே. கல்லாதவர்கள் தம்முடைய முகத்தில் 2 புண்கள் உடையவர்கள் ஆவார்கள். கல்லோரும் மகிழும் வகையிலே கூடியிருந்து மீண்டும் கூடுவோம் என்று எண்ணுகிறபடியாய் நடப்பது கல்வி அறிவின் செயல். செல்வர்களின் முன்னே உதவி கேட்டும் ஏழைகள் பணிவோடு நிற்கிறது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர்கள். கல்லாதவர்களோ கடைப்பட்டவர்கள். கிணற்றில் தோன்றிய அளவுக்கு நீர் ஊறும். மனிதர்களுக்குள்ளும் அவரவர் முயன்று கற்ற அளவுக்கு ஏற்ப அறிவானது ஊறுகிறதாயிருக்கிறது. கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும் ஊராகும். இதுவே உண்மையாயிருந்தும் ஒருவன் சாகும் வரைக்கும் அல்லாமல் இருப்பது எதனால்? ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வருகிற 7 பிறப்புகளிலும் அவனை காக்கிற சிறப்புடையது. தான் இன்பம் அடைவதற்குரிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பம் அடைவதை கண்டு கற்றறிந்தவர் மேலும் மேலும் கற்பதையே விரும்புவார்கள். அறிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வம். மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வங்கள் ஆகாது. 41ஆம் அதிகாரம் கல்லாமை. நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கு இழைக்காமல் வட்டாடுவது போன்ற அறியாமையான செயலாகும்.
கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல், மூளைகள் இரண்டும் இல்லாத பெண்ணால் பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமை என்று என் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கற்றவர்களின் முன்பாய் சென்று பேசாமல் இருந்தால் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவராய் கருதப்படுவர். கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு பேசினால் அவனுக்கு இயல்பாய் இருக்கக்கூடிய மதிப்பும் கெட்டு போய்விடும். உயிர் இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் அல்லாத களர் நிலத்தை போன்றவர்களே கல்லாதவர்கள் என்று குறிப்பிடுகிறார். நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு இல்லாதவனின் உடல் அழகு மண்ணால் அழகாய் செய்த ஒரு பாதையின் உடல் அழகு போன்றது. கல்வி அறிவு உடைய நல்லவரிடம் உள்ள வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வம் என்பது அது மிகவும் துன்பம் தரக்கூடியதாய் காணப்படுகிறது. மேலான குடியிலே பிறந்தவராயினும் கல்லாத மடமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்தும் கற்றவரை போல பெருமையில்லாதவர் ஆவார். அறிவு விளங்குகிற நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் ஆவதை போன்று கற்றவரால் தாம் இழிந்தவர்களாய் கருதப்படுகிறார்கள். 42ஆம் அதிகாரம். கேள்வி. கேள்வியால் அடைகின்ற அறிவே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும். அந்த கேள்வி செல்வம் பிற செல்வங்கள் அனைத்திலும் அது முதன்மையானதாகும். செவிக்கு உணவில்லாத போது உடலை காப்பதன் பொருட்டாக வயிற்றுக்கும் சிறிதளவான உணவு அறிவுள்ளவரால் தரப்படும். அந்த செவி உணவு ஆகிய கேள்வியை உடையவர் இந்த உலகத்திலே இருப்பவரானாலும் அந்த உணவை ஏற்றுக்கொண்டு வானுலக தேவர்களோடு அவர் அப்படியாய் காணப்படுகிறார். ஆம், அவர்களுக்கு தேவரோடு தேவனாய் ஒப்பிடப்பட்டு குறிப்பிடுகிறார். தான் முயன்று கற்கவில்லை என்றாலும் கற்றவரிடம் கேட்டாவது அறிவை பெற வேண்டும். அது ஒருவன் தளர்ச்சி அடையும் போது ஊன்றுகோல் போல துணையாக இருக்குமாம். நல்ல ஒழுக்கம் உடையவரது வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் வழுக்குகிற சேற்றிலே வழுக்காமல் செல்ல உதவுகிற ஒரு ஊன்றுகோலை போல ஒருவனுக்கு எப்பொழுதும் உதவியாயிருக்கும். எவ்வளவு சிறியதாயிருந்தாலும் நல்ல பேச்சுக்களையே கேட்க வேண்டும். அது அந்த அளவுக்கு இன்னும் சிறந்த பெருமையை கேட்கிறவனுக்கு தவறாமல் தரும். நுட்பமாய் கற்று உணர்ந்த அறிவோடு கேள்வி அறிவும் உடையவர்கள் பிறரிடம் ஒன்றை கேட்டாலும் தமக்கு அறியாமை தருகின்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். கேள்வியால் துளைக்கப்படாத செவிகள் பிற ஒலிகளை எல்லாம் கேட்கும் ஆயினும் உண்மையில் செவிடான காதுகள் ஆகும். நன்மையான கேள்வி அறிவை பெறாதவர்கள் தாம் வழக்கமாய் பேசுகிற வாயினர் ஆவுதல் அருமை. கேள்வி அறிவு பெற்றவர்கள் பணிவாகவே பேசுவார்கள். கேள்வி ஆகிய அறிவு சுவையை உணராமல் வாயால் அறிகிற நாக்கின் சுவை உணர்வு மட்டுமே கொண்டவர்கள் இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஒன்றுதான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக இறுதியாக 43ஆம் அதிகாரம் அறிவுடைமை. இறுதி காலம் வரையிலும் காப்பாற்றுகிற கருவி அறிவு ஆகும். பகைவரும் உட்புகந்து அழிக்க இயலாத கோட்டையும் அந்த அறிவே ஆகும். மனதை அது சென்ற இடங்களிலேயே செல்ல விடாமல் தீமைகளில் இருந்து அவரை விலக்கி நன்மைகள் மட்டுமே செல்ல விடுவது அறிவு ஆகும். எந்த பொருளை பற்றி எவரிடமிருந்து கேட்பதானாலும் அந்த பொருளின் மெய்யான தன்மையை காண்பதுதான் அறிவு. கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தன் விளக்கி சொல்லியும் பிறரின் பேச்சுக்களில் இருக்கிற தூய்மையான பொருளை காண்பது அறிவு. உயர்ந்தவர்களை தன்னுடையவர்களாய் செய்து கொள்வதே அறிவு. அந்த தொடர்பில் முதலில் மகிழ்ந்ததும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவு ஆகும். உயர்ந்தோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறே அந்த உயர்ந்தவர்களோடு தானும் வாழ்வதுதான் அறிவுடைமை ஆகும். பின்னே வரப்போவதை முன்னாலே அறிபவர்கள் அறிவுடையவர். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு இயலாதவர்களோ அறிவில்லாதவர் என்று குறிப்பிடுகிறார். அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத தன்மை. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சு விலகி நடப்பது அறிவுடையவர் செயலாகும். பின்னர் வரப்போவதை முன்னதாக அறிந்து காக்கும் அருள் உடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வருவதால் ஒரு துன்பமும் இல்லை. அறிவுடையோர் எல்லா நன்மைகளையும் உடையவராவார். அறிவில்லாதவர் எதனை உடையவரும் எந்த நன்மையும் இல்லாதவர் ஆவார் என்று என் வள்ளுவன் கருத்தை முன்வைத்து நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இளங்கோடு மக்கள் அணையர் இளங்கனூர் கற்றோரோடு ஏனையவர். நன்றாக படித்தவர்கள் படிக்காத பண்பில்லாதவர்கள் மிருகங்களுக்கு சமமானவர்கள் என்றும், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, காதால் கேட்டும் நல்ல விஷயங்களே செல்வங்களில் சிறந்த செல்வம் என்றும் சிறப்பாக கருத்துரை எடுத்துரைஞர்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒருவரை எதனை கொண்டு மதிப்பிட வேண்டும் அவரால் கிடைக்கும் பயன். ஒருவரை எதனை கொண்டு மதிப்பிட வேண்டும் அவரால் கிடைக்கும் பயன்.
ஒரு நாட்டு மக்கள் எதனை நம்பி வாழ்கிறார்கள்? நல்ல ஆட்சியை. ஒரு நாட்டு மக்கள் எதனை நம்பி வாழ்கிறார்கள்? நல்ல ஆட்சியை. எதனை உடையவர் உடையர் எனப்படுவர்? ஊக்கம். எதனை உடையவர் உடையர் எனப்படுவார்? ஊக்கம். தக்க நேரத்தில் ஒருவர் செய்யும் உதவி எதைவிட பெரியது? உலகத்தை விட. தக்க நேரத்தில் ஒருவர் செய்யும் உதவி எதைவிட பெரியது? உலகத்தை விட. இப்பொழுது கருத்துரை வழங்க ஐஸ்வர்யாவை அன்புடன் அழைக்கிறேன். ஐஸ்வர்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஐஸ்வர்யா. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் 40 கல்வி. திருக்குறளின் கல்வி அதிகாரத்தில் கல்வி என்பது குற்றமாக கருத்தப்படாத வேண்டும். கற்றபின் அதன்படி வாழ வேண்டும், அதுவே நிலையான செல்வம். எண்ணும் எழுத்தும் வாழ்க்கைக்கு இரு கண்கள் போன்றவை என்று வள்ளுவர் கூறுகிறார். கல்லாதவர்கள் கண்ணில்லாதவர்கள், கற்றவர்கள் மட்டுமே உண்மையான பார்வை கொண்டவர்கள். கற்றல் தொற்றனை தூரும் கிணறு போன்றது. எனவே எப்பொழுதும் கற்க வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை திருவள்ளுவர் இங்கு பதிவு செய்துள்ளார். நான் இப்பொழுது முக்கிய கருத்துக்கள் கூற வந்துள்ளேன். கற்க கசடர, பிழையின்றி குறையின்றி கற்க வேண்டும். கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்ற பயன்களுக்கு ஏற்ப நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, எண்ணும் எழுத்தும் வாழ்வின் இரு கண்கள் போன்றவை. கண்ணுடையோர் என்பவர் கற்றோர். கற்றவர்கள் கண்களை உடையவர்கள், கல்லாதவர்கள் கண்களை இழந்து விடுவர். தொட்டனை தூரும் மணற்கேணி, மணலில் தொட்டனை தோண்ட நீர் ஊறுவது போல கல்விக்கு தொட்டனை தோண்ட அறிவு பெருகும். மாடல்ல மற்றையவை, கல்வியே உண்மையான அழியாத செல்வம், மற்றவை அல்ல. கூடுதல் சிந்தனைகள். எப்பொழுதும் ஆராய்ந்து மெய்ய பொருளை காண்பதே அறிவுடைமை. நிலையான செல்வம். ஒரு முறை கற்ற கல்வி பல தலைமுறைக்கும் நிலைவு தரும். கேள்வியின் சிறப்பு. கேள்வியால் கல்வி சிறகும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், திருக்குறளின் படி கல்வி என்பது வேறும் பிழையின்றி வல்ல, அது வாழ்க்கையை மேம்படுத்தும், உண்மையான பார்வை தரும், நிலையான செல்வமும். மேலும் கற்ற பின் அதன்படி வாழ்வதே கல்வியின் முழு பயனாகும். இப்பொழுது நான் பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை கூறப்போகிறேன். இந்த கதை என் புத்தகத்தில் இருந்துள்ளது. பள்ளி மறுதிறப்புக்கு 2 நாட்கள் இருந்தன. அதாவது இந்த கதையில ஒரு கேரக்டர் வராங்க, 2 கேரக்டர்ஸ் வராங்க, மதிவாணன், கவின். இப்போதைக்கு நான் படிக்கிறது சீன் 1ல மதிவாணன், கவின் 2 பேர் வராங்க. பள்ளி மறுதிறப்பிற்கு 2 நாட்கள் இருந்தன. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை 1.5 மாதம் முடிந்து விட்டது. பெருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. எந்த சிந்தனையடா மடி என்று தோலை தொட்டான் என்று மதிவாணன் தோலை தொட்டபடி கேட்டான் கவின். என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கவின் மதிவாணனோட தோலை தொட்ட அப்படின்னு கேக்குறான். அப்போ எனக்கு குழப்பம் அப்படின்னு சொல்றாங்க மதிவாணன். அது கவின் என்ன கேட்கிறான்னா, என்ன குழப்பம் அப்படி என்று கேட்கிறான். அதற்கு மதிவாணன், பள்ளிக்கு போகணுமா, பள்ளிக்கு போவதா இல்லையே பின்னலாடை நிறுவனத்திற்கு போவதா என்று மதிவாணன் கூறினான். நாங்கெல்லாம் பின்னலாடை நிறுவனத்திற்கு தான் என்றான் கவின். நான் முடிவு பண்ணிட்டேன். வாரம் சம்பளம், திரைப்படம் பார்க்க காசு கிடைக்கிறது, சாயங்காலமான பரோட்டா, இடையில போண்டா, இந்த மாதிரி நிறைய சாப்பாடு தராங்க. வாரம் சனிக்கிழமை சம்பளம். அதிகாரிகள் வந்தா துரத்து விட்டுருவாங்க. அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு 18 வயசுக்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான். சும்மா தானே இருக்கே, 1 மாதம் ஃபுல்லா சும்மா தானே இருக்கே, வாடா பின்னலாடை நிறுவனத்திற்கு போயிட்டு வரலாம் என்று கூறுகிறான். புதிய உடைகள் எல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வைக்கத்தான் அவங்களோட வேலை. தொழிலாளியா இருப்பது கேவலம் இல்லை, ஆனால் படிக்கிற வயதில் தொழிலாளியா இருப்பது கேவலம்தான். மருத்துவர், பொறியாளர் என்றும் அவனுக்கும் நிறைய கனவுகள் இருந்துச்சு. மருத்துவரா ஆகணும், பொறியாளரா ஆகணும், வக்கீலா ஆகணும், டாக்டரா, கலெக்டரா ஆகணும், அந்த மாதிரி அவனுக்கும் நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஆனா படிக்கிற வயதுல நம்மளுக்கு ஏன், அதாவது வேலை செய்வது கேவலம் இல்ல, ஆனா படிக்கிற வயதுல நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு கேக்குறான். அப்போ இப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும் போது பேருந்து நேரத்தில் ஒரு முதியவர் ஒருவர் வருகிறார். அவர் என்னப்பா இது நல்லூர் போகுமா என்று கேட்கிறார். அப்போ அங்க இருந்த ஒரு பையன் அந்த பஸ்ஸோட அந்த இது எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர் ஒட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு பின்முறல் காமிக்கிறான். பின்முறல்னா சிரிக்கிறது, சிரிச்சுட்டு முகம், அதை பார்த்துட்டு அவனுக்கு படிக்க தெரியல, அதனால சிரிச்சுறான். மறுபடி பெரியவர்கள், என்னப்பா இது நல்லூர் போகுமா என்று கேட்கிறார். யாருக்கு தெரியும், எங்களுக்கு தான் படிக்க தெரியாதே என்கிறான் என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பிக் கொண்டான்.
எனக்கு தான் படிக்க தெரியாதே, எங்களுக்கு எல்லாத்துக்கும் படிக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டான். சின்ன பசங்களா இருக்கீங்க, இது கூட படிக்க தெரியாதா அப்படின்னு வந்து முதியவர் ரொம்ப கோவமா கேக்குறாரு. அதுக்கு வந்து அந்த சிறுவன் சொல்றான், பெரியவரே உங்களுக்கு தான் படிப்பு இல்ல, நீங்க பேசாம போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கவனித்துக் கொண்டிருந்தான் மதிவாணன். அப்போ மதிவாணன் என்ன சொல்றான் அந்த பெரியவர்கிட்ட, ஐயா இது நல்லூர் போகாது, நல்லூர் வர பேருந்து வந்தா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்றார். முதியவனுக்கு படிப்பில்லை. சரி தம்பி அப்படின்னு முதியவரும் சொல்றாரு. முதியவருக்கு படிப்பில்லை, இந்த வயதிலும் அவமானப்படுகிறார். கல்வி அறிவு இல்லாமல் போய்விட்டால் நாமளும் இப்படிதான் அவமானப்பட வேண்டும் என்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பிரிவிருன்னு நடக்க தொடங்கினான். அப்போ கவின் வந்து கேட்கிறான், டேய் எங்கடா போற அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு மதிவாணன் பள்ளிக்கு. கவின் என்ன கூறுகிறான் என்றால், பள்ளிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறதே என்று கூறுகிறான். அதற்கு மதிவாணன், நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கடைசியாக ஆனால் குறைவல்ல, ஒரு கவிதையோட என் கருத்தை முடிக்கின்றேன். கல்வி என்பது வெறும் முன்னேற்றம்தான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி நன்றி. சிறப்பாக கதையை எடுத்து கூறினீர்கள். தன்னுடைய புத்தகத்தில் உள்ள மதிவாணன் கவின் கதையை எடுத்து கல்வி என்ற அதிகாரத்தில் பொருத்தி மிக சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். பயன் கருதாமல் ஒருவர் செய்யும் உதவி எதைவிட பெரியது? பயன் கருதாமல் ஒருவர் செய்யும் உதவி எதைவிட பெரியது? கடலை விட. நம் நிலையில் தாழ்ந்து போகாமல் அடக்கத்துடன் வாழ்பவர் தோற்றம் எதைவிட உயர்ந்தது? மழையை விட. எதற்கு கைமாறு எதிர்பார்க்க கூடாது? சமுதாய கடமைகள் செய்வதற்கு. எதற்கு கைமாறு எதிர்பார்க்க கூடாது? சமுதாய கடமைகள் செய்வதற்கு. படிக்காதவர் எதற்கு சமம்? விலங்குக்கு. படிக்காதவர் எதற்கு சமம்? விலங்குக்கு. மேற்கண்ட கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது ஹரீஷை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஹரீஷ். ஹரீஷ் ஸ்டார்ட் பண்றேன் மேம். என் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது அதிகாரம் 42 கேள்வியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். 411. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. படித்தவர்கள் சொல்வதை காதால் கேட்டு மகிழும் இன்பம் இருக்கிறதே, அது எல்லா செல்வங்களிலும் சிறந்ததாம். குறள் எண் 412. செவிக்குணவு இல்லாத போழ்த்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். படித்தவர்கள் சொல்வதை கேட்பதே காதுகளுக்கு உணவாகும். இதுவே மனநிறைவும் தரும். இது கிடைக்காத போது வேண்டுமானால் வயிற்றுக்கும் சாப்பிடலாம். குறள் எண் 313. செவி உணவிற் கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. செவி உணவாகிய கேள்வி ஞானம் உடையவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் அமுதம் சாப்பிடும் வானவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஆவர். அடுத்ததாக குறள் எண் 414. கற்றிடன் ஆயினும் கேட்க அஃதோர்வதற்கு ஒர்க்கத்தின் ஊற்றம் துணை. புத்தகங்களை படிக்க முடியாமல் போனாலும் படித்த அறிஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது வயதான காலத்தில் ஊன்றுகோல் போல பயன்படும். அடுத்ததாக குறள் எண் 415. இழுக்கல் உடையுளி உற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். கற்ற ஒழுக்கமுடையவர்களின் பேச்சுகளை கேட்பது வழுக்கம் இடத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல உதவுமாம். அடுத்ததாக குறள் எண் 414. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். சிறிதளவே ஆனாலும் படித்த நல்லவர்களின் பேச்சை கேட்பது கேட்ட அளவிற்காவது பெருமை சேர்க்கும். அடுத்ததாக குறள் எண் 417. பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி எவர். படித்தவர்களிடம் அடிக்கடி நல்ல பேச்சுகளை கேட்டு உணர்ந்து கேள்வி ஞானம் அடைந்தவர்கள் தவறிக்கூட இழிவானை பேச மாட்டார்கள். அடுத்ததாக குறள் எண் 418. கேட்பினும் கேளா தகையவா கேள்வியால் தோற்கப்படாத செவி.
அடிக்கடி நல்லவர்களின் பேச்சுகளை கேட்காத காதுகள் ஓசைகளை கேட்டாலும் செவிட்டு காதுகளே ஆகும். அடுத்ததாக குறள் எண் 419. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான அறிவுரைகளை கேட்காதவர்கள் பணிவாகவும் அன்பாகவும் பேசும் தன்மை அற்றவர்கள். அடுத்ததாக குறள் எண் 420. செவியின் சுவையுணரே வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். காதுகளால் உணரப்படும் சுவைகளை உணவு போல கருதாமல் வாயால் சுவை உணவை மட்டுமே முக்கியமாக நினைப்பவர்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? கேட்க வேண்டிய இடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். நன்றி. நன்றி. ஒருவருக்கு எதற்கு தக்கபடி உயர்வு கிடைக்கும்? ஊக்கத்திற்கு தக்கபடி. ஒருவருக்கு எதற்கு தக்கபடி உயர்வு கிடைக்கும்? ஊக்கத்திற்கு தக்கபடி. தம் நிலையில் இருந்து தாழ்ந்துவிடும் மனிதர்கள் எதற்கு சமம்? தலையில் இருந்து உதிர்ந்த முடிக்கு. உயர்ந்த குடியில் பிறந்தவர் என்னும் சிறப்பு எதனால் வரும்? ஒழுக்கத்தால். உயர்ந்த குடியில் பிறந்தவர் என்னும் சிறப்பு எதனால் வரும்? ஒழுக்கத்தால். சாதி, மதம், இனம், கட்சி, காலம் ஆகியன கடந்து உலக பொதுமுறை எது? திருக்குறள். சாதி, மதம், இனம், கட்சி, காலம் ஆகியன கடந்து உலக பொதுமுறை எது? திருக்குறள். இப்பொழுது கருத்துரை வழங்க வாகிதா பர்வீன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாகிதா பர்வீன் அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். கருத்துரை வழங்க. வணக்கம்மா. வாழிய உலகம் தமிழ் வாழிய உலகம் தமிழ் உலகம் அளாவி உறவில் உலா வருகிறேன் உங்களுடன். வாகிதா பர்வீன், அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டம். என்னுடைய இன்றைய திருக்குறள் சார்ந்த கருத்துக்கள் இறைமாட்சி, அதிகாரம் 39. இந்த அதிகாரத்தின் பொதுவான நோக்கம் மக்களுக்கு முறை செய்து காக்கும் அரசனே இறைவனுக்கு ஒப்பிடத்தக்கவன் என்று கருத்தை வலியுறுத்துகிறது. இந்த அதிகாரத்தின் முக்கிய கருத்துக்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளனுடைய பண்புகளையும் அவனுடைய குணங்களையும் வகுத்து கூறுகின்றது. தற்போதைய நடைமுறை சார்ந்த கருத்துக்கள் முடியாட்சி இல்லாவிடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியாளர்களுக்கு தேவையான பண்புகளை பற்றி இந்த அதிகாரம் மிகவும் பொருத்தமாக கூறுகிறது. இறைமாட்சி அதிகாரம். திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்கின்றார் பெரியார். இறைமாட்சியை அவ்வாறு வகுத்து கூறுகிறார். இறைமாட்சி கூறுவதாவது ராஜநீதியை பற்றி சொல்கின்றது. இறைமாட்சி ராஜநீதியை பற்றி சொல்கின்றது. குறளுக்கு வருவோம். குறள் எண் 381. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இறைமாட்சி கூறும் 6 பண்புகளாக கூறுகின்றார்கள். இந்த 6 பண்புகளை உடையவனே அரசருள் மிகவும் மேன்மையானவன் என்று வள்ளுவன் வகுத்தளிக்கின்றான். இதே கருத்தை திரிகடுகமும் கூறுகின்றது. கோலோஞ்சி வாழும் குடியின் குடித்தளியி ஆலம்பில் போலும் அமைச்சனும் வேலின் கடைமணி போல் திண்ணியனான் காப்பும் இம்மூன்றும் படைவேந்தனின் பற்றுப்படல். இவ்வாறு கூறுகிறது. குறள் எண் 382. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. குறள் கூறும் 4 வேந்தற்குரிய இயல்புகளாக அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் இடைவிடாது நிற்க வேண்டும். ஒரு அரசன் பண்புகளாக இந்த 4ம் இருக்க வேண்டும் என்று குறள் வலியுறுத்துகிறது. இதே வலியுறுத்தலை கம்பன் தன்னுடைய அரசியலிலும் காண்பிக்கின்றான். குறள் எண் 383. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. ஒரு அரசன், உலகத்தை ஆளக்கூடிய அரசனுடைய 3 பண்புகளாக இம்மூன்றையும் மிகவும் இருக்க சொல்கின்றான். இந்த 3 குணமும் ஒரு காலம் நீங்காமல் இருக்க வேண்டும். இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். பரதிமார் கலைஞன் ஆலசிய புத்தினியும் கல்வியும் உடையும் திடமான புத்தியும் வேண்டும் என்று பரதியார் கூறுகிறார். குறள் எண் 384.
அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. அரசனுடைய பண்புகளாக மாண்ட அறநெறி முதற்றே அரசின் குற்றம் என்பதாக ஆழ்ந்து சிந்தித்து சொல்கின்றார்கள். இந்த கருத்தை கம்பராமாயணத்தில் படைத்தலைவனின் கூற்றாக மரண் இழுக்கா மானம் என்று கம்பன் கூறுகின்றான். குறள் எண் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசு எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த 4 பாட்டான மாட்சிமையை மிக முக்கியமாக ஆழமாக கூறுகின்றது. குறள் எண் 386. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொலன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். மன்னனின் நிலமானது மிகவும் முறை வேண்டினாருக்கும் வேண்டாதருக்கும் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவானதாக எல்லா நிலையிலும் உயர்த்து கூறுவதாக அவன் உலகம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இவற்றை சிலப்பதிகாரம் தன்னுடைய சிலம்பில் பசியும் பிணியும் பகையும் நீங்கி என்று வலியுறுத்துகிறது. புறநானூற்றில் மாதன் சேரல் இரும்பரை ஓம்பிய நாடே புத்தே ஞாலத்து தற்றென கேட்டு வந்து என்று வலியுறுத்துகிறது. குறள் எண் 387. இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டதனைத்து உலகு. தன் சொல்லால் தான் கண்டதை இவ்வுலகிற்கு தன் சொல்லினாலே தானே உலகத்தை படைத்து தானே உலகத்தை காத்திற்கு ஒப்புதலாகும். இவ்வாறு வள்ளுவன் வலியுறுத்துகிறான். இந்த வலியுறுத்தலை பெருங்காதையும் இன்சொல் ஈத்தலில் என்றும், கம்பராமாயணன் தன்னுடைய அரசியலில் முற்றும் இனிய சொல்லினை ஈகையன் எண்ணினன் என்று ஆழமாக கூறுகின்றான். குறள் எண் 388. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இந்த ஒப்புமையை ஐங்குறுநூற்றில் அரச முறை செய்க என்று ஆழமாக ஐங்குறுநூறு கூறுகிறது. குறள் எண் 389. செவிகைக்கு சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் உலகு. அதாவது தன் செவி வெறுக்கும்படியாக பிறர் செய்த குற்றங்களை கேட்டு வைத்திலும் அதனை பொறுக்கவுள்ள குணமுடைய வேந்தனது குடையின் கீழே உலகு தாங்கும். இந்த உலகம் எவ்வாறு தங்குகிறது என்பதை வள்ளுவன் உலக நெறி நின்று கூறுகின்றான். அதே கருத்தை காளிங்கன் நெறியல்ல செய்வோர்க்கும் ஆகிய மரமக்களுக்கு கொடுங்கோன்மை செய்வன் ஆகிய மர மன்னவரும் தனது செவிகைப்பை சொல்லுவன் எல்லாம் வரையாராது பொறுத்து ஒழுக்க மரமுடை மன்னவன் என்று கூறுகிறார். குறள் எண் 390. கொடை அழி செங்கோல் குடிஓம்பல் 4 உடையானாம் வேந்தற்கு ஒளி. வள்ளுவன் மீண்டும் இறைமாட்சியில் 4 என்று குறிப்பிட்டவராக கூறுகின்றார். இவற்றை இருப்பவர்களுக்கு அரசனது மாண்பு மிகவும் வெளிப்படுத்துவதாக கூறுகின்றார்கள். இதே கருத்தை திரிகடுகமும் ஒப்புமைப்படுத்துகிறது. சால குடியோம்பல் வல்லான் அரசன். இவ்வாறு இறைமாட்சியில் வள்ளுவன் தன்னுடைய அரச நெறி என்று அரசனுடைய மாண்பு என்று ஆழமாக சித்தரிக்கின்றார். வாய்ப்பு களித்த சங்கத்தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மன் வானொலி உறவுகளுக்கும் இனிய நன்றி. நன்றிமா, சிறப்பு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு அரசு என்பது நன்கு சேமித்து முறையாக காத்து மக்கள் திட்டங்களுக்கு உரிய முறையில் செலவு செய்தல் என்று சிறப்பாக கருத்துரை எடுத்து வழங்கினீர்கள். அடுத்ததாக, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நடுநிலையோடு நீதி வழங்கும் மக்களை காப்பாற்றும் மன்னனை மக்கள் தெய்வமாக மதிக்கப்படுவார்கள் என்று சிறப்பாக இறைமாட்சி அதிகாரத்திலிருந்து கருத்துரை வழங்கினீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக, சாகும்போது நீங்காத துணையாக இருப்பது அறச்செயல். சாகும்போது நீங்காத துணையாக இருப்பது அறச்செயல். இல்லறம் துறவரம் இவற்றுள் அறம் என்னும் சிறப்புரிமை உடையது இல்லறம். இல்லறம் துறவரம் இவற்றுள் அறம் என்னும் சிறப்புரிமை உடையது எது? இல்லறம். உடலில் உள் உறுப்பாக அமையும் பண்பு அன்பு. உடலில் உள்ளுறுப்பாக அமையும் பண்பு அன்பு. அன்பின் வழியது எது? உயிர்நிலை. அன்பின் வழியது எது? உயிர்நிலை. மேற்கூறிய திருக்குறள் கருத்துரை வழங்க கமலா அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். கமலா அம்மா. வணக்கம் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர்
திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்நிகழ்வினை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கும் காயத்ரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துரை வழங்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதிகாரம் 43 அறிவுடைமை. அறிவை வெவ்வேறு வகைகளில் பகுத்து அறியலாம். பொதுவாக இதை 3 வகையாக கூறலாம். ஒன்று இயற்கை அறிவு, அதாவது இயல்பாகவே அமைந்த அறிவு. சிலர் குறைவாக கற்றிருந்தாலும் இதை கல்வி அறிவு என்றும் கூறுவர். இந்த செயற்கை அறிவு கற்றல் மூலமும் கேட்டல் மூலமும் பெறப்படுவது. மூன்றாவதாக சொல்லப்படுவது உலக அறிவு. உலக அறிவு என்பது இயற்கையாகவோ அல்லது கற்றதன் காரணமாகவோ அமையலாம், அல்லது இரண்டும் சேர்ந்த ஒன்றாகவும் அமைந்து சிறப்பு சேர்க்கின்றது. இயற்கை அறிவு நூலறிவின் பயன்களை முற்றிலும் உணர வேண்டுமானால் ஒருவருக்கு உலக அறிவு வேண்டும். அறிவுடைமை அதிகாரத்தில் சொல்லப்படும் அறிவு இந்த உலக அறிவுதான். உலகிற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்வதையே குறிப்பதாகும். தொட்பம், அதாவது உலகை அறிந்து நடப்பது ஒள்ளிய அறிவு அல்லது நுண்ணிய அறிவு என்றும் குறள் கூறுகிறது. அழிவு வராமல் ஆனால் புறத்தே கல்லாலும் மண்ணாலும் அமைந்த அரணை பகைவர் புகுந்து அழிக்க முடியும். அகத்தே உள்ள அறிவும் ஒருவருக்கு அரணாக அமைந்து காக்கும். ஆனால் அந்த அரணில் எந்த பகைவரும் புகுந்து அழிக்க முடியாது. ஆகவே அறிவுதான் அழிவு வராமல் காப்பாற்றும் கருவி என்பதை அறிவட்டம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் என்கின்றது குறள். அறிவுடையோர்களாயே பிறர் உள்ளத்தில் பதியும்படி எளிய வகையில் சொல்ல இயலும். அதுபோலவே அவர்களாலேயே பிறர் சொல்லும் கூற்றிலுள்ள நுண்ணிய கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்ளவும் முடியும். இவையே அறிவுடைமைக்கு அடையாளம். சொல்க என் பொருள், கொள்க நுண்பொருள் என்பது பாடலின் பொருள். கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்லுதல், அல்லது தாம் சொல்வது சொல்லப்படுபவர்க்கு சென்று சேருமாறு திறமையுடன் சொல்லுதல். கேட்பார் எல்லாரும் சொல்லுவனவற்றை மனம் பொருந்த ஏற்க மாட்டார்கள். பிறர் கொண்ட செல்வமும் செல்வாக்கும் செருக்கும் ஏற்க தடைகளாக அமையலாம். இவற்றையெல்லாம் தாண்டி தாம் சொல்ல வந்த செய்தியை அவர்கள் மனதில் ஏற்க செய்வது செல சொல்வது ஆகும். இதனையே என் பொருளாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்கின்றது குறள். இதனையே நுண்பொருள் அன்று நால்வர் முன் கேட்க என்கிறார் திருஞான சம்பந்தர் தமது திரு ஆமாத்தூர் பதிகத்தில். நுண்பொருள் அறியாத சனகாதியர்களுக்கு ஐயத்தை தீர்த்தவர் ஆண்டவர் இறைவன் சிவன் என்கின்றார். வரவிருக்கும் துன்பங்களை முன்கூட்டியே உணர்ந்து தன்னை காத்து கொள்வதும், மனம் அலைபாயாமல் பொறிகளின் வழியே செல்லாமல் தீமைகளை தவிர்த்து நன்மைக்கு மட்டுமே செல்லுமாறு மனதை வழிநடத்துவதும், மலர்வது கூம்புவது போன்ற ஏற்ற இரக்கங்கள் இன்றி ஒரு நிலையாக இருப்பதும் அறிவுடைமை என்கின்றார் வள்ளுவர். அறிவுடைமை என்பது வெறும் படிப்பறிவு மட்டுமல்லாமல் சூழ்நிலைக்கு தக்கவாறு சரியான நேரத்தில் சரியானதை செய்யும் நுண்ணறிவும் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் திறனாகும் என்பதையே திருவள்ளுவர் மிகச் சிறப்பாக இந்த அறிவுடைமை என்ற தலைப்பின் கீழ் கூறுகிறார் என்பதை கூறி என் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று தங்களுடைய அறிவு நமக்கு அறிவாகிய புத்திசாலித்தனமே எந்த துன்பமும் வராமல் காக்கும் ஆயுதமாகும். அதோடு பகைவராலும் அழிக்க முடியாத பாதுகாப்பாக இருப்பதே நம்மளுடைய அறிவு என்று சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா, நன்றி. செல்வ நிலையிலும் வறுமை என்பது எது? விருந்தினரை போற்றாமை. செல்வ நிலையிலும் வறுமை என்பது எது? விருந்தினரை போற்றாமை. பொறாமை கொண்டவருக்கு எதிரி எது? பொறாமையே. பொறாமை கொண்டவருக்கு எதிரி எது? பொறாமையே. பலரும் வெறுக்கும்படியாக செய்வது எது? பயனில்லாத பேச்சு. பலரும் வெறுக்கும்படியாக செய்வது எது? பயனில்லாத பேச்சு. நல்ல குடியில் பிறந்தவர் பண்பு எது? ஏழைகளுக்கு உதவுவது. நல்ல குடியில் பிறந்தவர் பண்பு எது? ஏழைகளுக்கு உதவுவது. இப்பொழுது கருத்துரை வழங்க பானுமதி அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். பானுமதி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் எடுத்த அதிகாரம் திருக்குறள் கல்வி அதிகாரம் 40வது அதிகாரம் பொருட்பால்
அதுல அரசியல் பகுதியில முதல் இரண்டாவது அதிகாரம் கல்வி என்கிற அதிகாரம். இதுல இந்த பொருட்பாலில் அரசியல் பகுதியில திருவள்ளுவர் அரசு என்பது எங்கனம் அமைய வேண்டும் என சொன்னவர் தொடர்ந்து கல்வியின் மேன்மை, கல்லாமையின் இழிவு, கேள்வியின் அவசியம், அறிவுடைமை என்று வரிசையாக அதிகாரங்களை எப்படி தொடர்ந்து ஒன்றோடொன்று தொடர்புள்ளதாகவே அமைத்திருக்கிறாரு. அந்த அமைப்பை பார்த்தாலே நமக்கு நன்றாக புரியும் எப்படி அதை நகர்த்தி கொண்டு போகிறார் வள்ளுவர், அடுக்கி கொண்டு போகிறார். அந்த நம்ம ஒரு பண்பட்ட சமுதாயம் அமைய வேண்டும் என்பதிலே அவருக்கு இருந்த ஒரு விருப்பம் அதை அந்த அதிகார அமைப்புகளிலேயே நன்கு காணலாம். மக்கள் அறிவுடையவர்களாக இருத்தல் என்பது சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைக்கும் மாநில அரசுகள் இப்போதெல்லாம் 100% கல்வி அறிவு, எழுத்தறிவு பெற்ற மாநிலம் என்று அறிவித்துக் கொள்கின்றன. ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு இது நன்கு தெரிந்திருக்கும். தொண்டு கிழவர்களை எல்லாம் தேடி பிடித்து அவர்களையும் தேர்வு எழுத சொல்லி சான்றிதழ் வழங்கி கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் இருப்பவர்கள். இப்ப ஆசிரியராக இருப்பவர்களுக்கு இது தெரியும். ஆனால் ஏழை குழந்தைகள் பள்ளி செல்லாமல் வேலைக்கு அனுப்பப்படுகிறார்கள், இடைநீற்றல் செய்கிறார்கள். அதிலும் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தினால் இந்த அரசுக்கு நல்ல பெருமை இருக்கும். அதைத்தான் ஒரு கல்வி என்பது எவ்வளவு மேன்மை உடையது, எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இதுல எல்லாம் பட்டாசு தொழிற்சாலைகள் எல்லாம் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இந்த அபாயகரமான வேலைகளில் எல்லாம். அவர்கள் பள்ளிக்கு செல்வதில்லை. அப்ப அந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த அரசுகள் கூடுதல் கவனம் செலுத்தினால் இன்னும் நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் மேன்மையுறும், முன்னேற்றம் அடையும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ கல்வி அதிகாரத்திலே வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இந்த கல்வி என்பது கேடில் விழுச்செல்வம் என்று சொல்கிறார். கேடில்லாத செல்வம், கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்கிறார். கல்விதான் ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம். மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலையானவை அல்ல. இன்றைக்கு வரும், இன்றைக்கு இருக்கும், போகும். அதனால அதுல நிலையானவை அல்ல என்கிறார். இங்கனம் இப்படி நம்ம ஒருமைக்கண், அதாவது ஒரு பிறவியிலே ஒருமைக்கண் தான் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் தொடர்ந்து அவனை காப்பாற்றும் சிறப்புடையது என்கிறார். அந்த அளவுக்கு அந்த கல்வி என்பது நம்முடைய மூளை திறன் என்பது நாம் கற்ற விஷயங்களை, நல்ல விஷயங்களை தக்க வைத்துக் கொள்கிற ஒரு திறன் மிக்கது. அது என்ன 7 பிறப்புக்கும் தொடர்ந்து வரும் என்று வள்ளுவர் சொல்வது நம்ம மிகவும் ஆச்சரியகரமான ஒன்று. எந்த அளவுக்கு அவர் நம்முடைய இன்றைக்கு என்னென்னவோ சொல்லி மூளைத்திறனை பற்றி எல்லாம் ஒரு ஆராய்ச்சி செய்து இவ்வளவு விஷயங்களை சொல்கிறார்கள். அன்றைக்கு அந்த 2000 வருடங்களுக்கு முன்பே இது 7 பிறப்பிலும் இந்த ஒரு இதுல நம்ம கல்வி கற்று மூளையிலே நாம் சேமித்து வைத்துக் கொண்டால் அது 7 பிறப்பிலும் நமக்கு சிறப்பை தரும், தொடர்ந்து வரும் என்ற எந்த அளவுக்கு அவர் அந்த வல்லவராக இருந்திருக்கிறார் அந்த மூளைத்திறன் பயிற்சிகளில் எல்லாம் என்பது ஒரு வியக்கத்தக்க செய்தியாக நாம் பார்க்கலாம். அப்போ ஒருமை ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது 7 பிறப்பிலும் தொடர்ந்து அவனை காப்பாற்றும் சிறப்புடையது என்கிறார் வள்ளுவர். இந்த கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்பதையும் சொல்கிறார் பாருங்கள். அது அதை விட மேன்மையானது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்பவை, கற்க தகுந்தவற்றை. இன்றைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். எதையோ கத்து வச்சுக்கிறோம், எதையோ பாக்குறோம், வலைத்தளங்களிலே என்னென்னத்தையோ பார்த்து நம்முடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். கற்பவை கற்க வேண்டும். கற்க தகுந்தவற்றை, கற்க வேண்டியவற்றை, கற்க அவசியமானவற்றை கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? கசடர கற்க வேண்டும். கற்க தகுந்தவற்றை மட்டுமே கற்க வேண்டும். அதாவது கசடர முழுமையாக குற்றமின்றி கற்க வேண்டும். அங்கனம் கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படி என்ன நம்ம கற்று தெளிந்து கொண்டோமோ அதற்கு தகுந்தபடி அந்த வழியிலே ஒழுக வேண்டும். அந்த கற்க தகுந்த கல்வியானது என்னது? அது எண் என்று சொல்லப்படுவது, எழுத்து என்று சொல்லப்படுவதுமான இவ்விரண்டும். எண் என்பது கணிதத்தை குறிக்கும், எழுத்து என்பது இலக்கியங்கள், என்ன அறிவியல், சரித்திரம் என்னென்ன உண்டோ அவ்வளவு. இப்ப இந்த எண்ணும் எழுத்தும் என்பது இரண்டும் உலகத்து உயிர்களுக்கு கண்ணாகும் என்று சொல்கிறார் வள்ளுவர். எப்படிப்பட்ட கண்ணை உடையவராக சொல்லப்படுபவர்கள் தான் கற்றோர்கள். மற்றையோரை முகத்திலிருந்து புண் என்றே சொல்லப்படுவார். ஏன்னா கற்றவர்கள் இருப்பதுதான் கண் என்றே சொல்லப்படும். அப்படி ஒரு அந்த கல்வி கற்றவர்களை உயர்த்தி சொல்கிறார். அவருடைய கண் தான் கண் என்று சொல்லப்படும், கல்லாதவருடைய கண்கள் புண்கள் என்றுதான் சொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்.
இந்த கல்வியினை எப்படி கற்க வேண்டுமாம்? செல்வரின் முன்னே உதவி கேட்கும் வறியவர் எங்கனம் பணிந்து நின்று தாழ்ந்து ஐயா உதவுங்கள் என்று கேட்பார்கள் அல்லவா? தாழ்ந்து நின்று ஒரு பொருளை தேடுவதற்கே, பொருளை கடன் வாங்குவதற்கே, செல்வரிடமிருந்து பெறுவதற்கே அந்த வறியவன் எவ்வளவு தாழ்ந்து நின்று கேட்கிறான். அதை போல ஆசிரியரிடம் பணிவாக நின்றேன். இதுதான் கேடில் விழிச்செல்வம் என்று சொல்லிவிட்டார் வள்ளுவர். அப்ப அந்த கேடில் விழிச்செல்வத்தை பெறுவதற்கு ஒரு மாணவன் அல்லது கற்பவன் ஆசிரியரிடம் பணிந்து நின்று கேட்பார்கள். அப்படி நின்று பணிவாக நின்று கற்க வேண்டும். அப்படி கற்பவரே கற்றார் எனப்படுவர். கல்லாதவர்கள் கடையராகத்தான், அவர்கள் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் தான். அவர்களை பற்றி பெருமிதமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடைநிலையை அவர்கள் கடைநிலைப்படுபவர்களாக கருதப்படுவார்கள். இப்படி கற்றால், அப்படி ஒருவரிடம் ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றால் தான் அப்ப நம் பணிவு நமக்கு மனதில் வர வேண்டும். இப்படி பணிந்து நின்று கற்றால் தான் நம்முடைய அறிவு மேன்மையுறும், வளம் பெறும், அறிவு பெருகும். நல்ல ஒரு கல்வி நமக்கு அது ஒரு சிறப்பான செல்வமாக நமக்கு சேரும். அப்படிப்பட்ட கல்வி எப்படி இருக்குமாம்? தோண்ட தோண்ட தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி போல நம்ம எவ்வளவு தூரம் கற்கிறோமோ அந்த கற்ற அளவினுக்கே மனிதருக்கு கல்வி ஊறும். எவ்வளவு தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊறும் மண்ணிலே. அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு கல்வி கற்கிறோமோ அந்த அளவுக்கு நமது அறிவு ஊறும். இப்படி கல்வி கற்பவனுக்கு, இப்படி மேற்சொன்ன வகைகளிலெல்லாம் கல்வியை கற்று தேறுகிறவனுக்கு எந்த நாடும் எந்த ஊரும், எந்த நாடும் சொந்த நாடாகும், எல்லா ஊரும் சொந்த ஊராகும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மனிதர்கள் கல்வி கற்காமல் இருக்கிறார்கள் என்பது வள்ளுவருக்கு ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. எல்லா நாடும் சொந்த நாடாகவும் எல்லா ஊரும் சொந்த ஊராகவும் ஆகும்படி இருக்கையாலே ஒருவன் சாகும் வரை கல்வி கற்காம, இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஒரு வயது வரை ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு டிகிரி இளங்கலை பட்டம் வாங்கிட்டா ஒரு அதை வைத்துக் கொண்டு ஒரு வேலை தேடிக்கொள்கிறோம். அந்த கற்பது என்பது அத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் கல்வியை அப்படி சொல்லவில்லை வள்ளுவர். சாகும் வரை கற்க வேண்டும் என்கிறார். அப்போ அந்த மாதிரி நமக்கு மேன்மையை தருகிற அந்த கல்வியை சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன், எங்கனம் என்று வியக்கிறார் வள்ளுவர். கல்வி கற்றாரது தன்மையை கடைசி இறுதியாக 2 குறட்பாக்களிலே சொல்லுகிறார் வள்ளுவர். தாம் இன்புறுவது கண்டு, தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாமும் இன்புறுவாராம், உலகும் இன்புறுமாம். அப்படிப்பட்ட கல்வியை கன்று கற்றவர்கள் காமுறுவர், மேலும் மேலும் அதை காதல் செய்து அன்பு கொண்டு அதை இன்னும் மேலும் கற்றுக்கொள்ளத்தான் விரும்புவார்கள். உவப்ப தலைகூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். கற்றறிந்த பெரியோர்கள் இந்த கல்வியினாலேதான் தான் இன்பம் அடைவது போல உலகத்தாரும் இன்பம் அடைவதைக் கண்டு மேன்மேலும் கற்றறிவதையே பெரிதும் காமுறுவார்கள், பெரிதும் விரும்புவார்கள் என்று சொல்ற. அங்கனம் கற்றறிந்தார்கள் எல்லோரும் மகிழும் வகையிலே கூடியிருந்து இனி என்றைக்கு மீளவும் சந்திப்போம் என்று எண்ணும்படியாக பிரிவார்கள். அதாவது இதுதான் சங்கம் என்று சொல்வார். முன்னாடியெல்லாம் கடை சங்கம், தலை சங்கம்னு சங்கம் வைத்து புலவர்கள் தமிழை வளர்த்தார். இன்றைக்கும் அந்த மாதிரி புலவர்கள் கற்றறிந்தவர்கள் ஒன்று கூடும் போது சங்கத்திலே அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தங்களுடைய கல்வியை கற்றறிந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அது மகிழ்ச்சி அடைவதாகவும் பயனுறுவதாகவும் இருக்கும். திரும்பி பிரியும் நேரம் வரும்போது இனி என்றைக்கு மீளவும் இவர்களை எல்லாம் சந்திப்போம், அளவலாவி கூடியிருப்போம், மகிழ்ந்திருப்போம் என்று எண்ணிக்கொண்டு பிரிவார்களாம். அப்படிப்பட்ட தன்மை அந்த கற்றறிந்த புலவர்களுடைய தன்மையாக இருக்கும் என்று காட்டுகிறார் வள்ளுவர். இத்தகைய மேன்மை தரத்தக்கதான கல்வியை நாம் முனைந்து கற்போம், வள்ளுவர் நெறி நின்று பயன் செய்வோம், கல்வி கற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து 7 பிறவிக்கும் அக்கல்வியானது தொடர்ந்து வரும் என்றும், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. படிக்க படிக்க பெருகும் செல்வம் கல்வி செல்வம் தான். பொருள் செல்வம் காலத்தால கூட அழியலாம், ஆனா கல்வி செல்வம் அழியாது என்று சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அம்மா. பசியை தாங்கிக் கொள்ளும் வலிமை விட பெரியது எது? இன்னொருவர் பசியை போக்குவது. பசியை தாங்கிக் கொள்ளும் வலிமையை விட பெரியது எது? இன்னொருவர் பசியை போக்குவது. இன்னோர் உயிரின் புண் என
இகழத்தக்கது எது? புலால். இன்னோர் உயிரின் புண் என இகழத்தக்கது எது? புலால். அளவு கடந்து வளர்வது போல தோன்றி அடியோடு அழிவது திருடுவதால் வந்த வளர்ச்சி. அளவறிந்து வாழ்பவர் நெஞ்சில் எது நீங்காமல் இருக்கும்? அறம். அளவறிந்து வாழ்பவர் நெஞ்சில் எது நீங்காமல் இருக்கும்? அறம். முற்பகல் செய்தால் பிற்பகல் தானே வந்து சேர்வது எது? துன்பம். முற்பகல் செய்தால் பிற்பகல் தானே வந்து சேர்வது துன்பம். மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது. இப்பொழுது கருத்துரை வழங்க சிவ பொற்கொடி அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். பொற்கொடி அம்மா. இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நீங்கா தலைவராம் தாத்தன் வள்ளுவ பெருந்தகைக்கும், பாரதி மேல் கொண்ட பக்தியால் தாசனான சீர்முக செயலாளர் என்றென்றும் செயலராக குழுவிட்டிருக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் முதல் நாள் தொட்டு இந்நாள் வரை தமிழெனும் நீரொற்றி வளர்த்து வரும் நீலகண்ட தமிழர் ஐயா அவர்களுக்கும், ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், காயத்ரி அம்மாவிற்கும் வணக்கங்களை கூறி, திருக்குறளில் 39வது அதிகாரமான இறைமாட்சி, அதை பற்றி நாம் சிறு கருத்துரைக்க வந்துள்ளோம். இறைமாட்சி, முதலில் அந்த சொல்லை இவ் அதிகாரத்திற்கு தலைப்பாக ஏன் பெருந்தகை வள்ளுவன் கையாண்டார் என்று தெளிவோம். யாதெனில், நாடாளும் ஒரு மன்னனின் நற்குணங்களும் அவனது செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு தொகுப்பாக சொல்லப்பட்டதே இந்த 10 குறள்களும் என்பதால், குடிகளை காக்கும் ஒரு தலைவன், அதாவது அரசன், அவன் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு செய்வதில், அறம் பேணுவதில், கருணை பொழிவதில், நீதி வலுவாமல் நிற்பதில், இறைவனை ஒத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைமாட்சி என்று வைத்த கருத்தை 381 முதல் 384வது குறட்பா வரை அந்த குறட்பாக்களை வாசிக்கும் போதே எனது நினைவில் தோன்றுபவர் இப்போதைய மலேசியா, அப்போதைய கடாரம் வரை தமிழன் என்று மார்தொட்டிக் கொள்ள பெருமை கொண்ட மூவேந்தர்களும் போற்றிய மாமன்னன் ராசராச சோழவேந்தனைத்தான். அவர்தான் படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு என்று தக்கவராய் வாழ்ந்தவர். அதாவது, ஒரு மன்னனுக்கு படையும் நல்ல குடிமக்களும் நிறைந்த பொருளும் நல்ல அமைச்சர்களும் நட்பும் சிறந்த ஒரு கோட்டையும் இருக்க வேண்டும். இந்த ஆறும் கொண்டவர் அரசர்களுள் சிங்கம் கொன்று வாழ்பவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவர். இத்தனைக்கும் இலக்கணமாக வாழ்ந்தவர் ராசராச பெருந்தகை. அது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த 3 குறட்பாக்களும் அப்படித்தான். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை ஆகிய இந்த 4 நற்பண்புகளும் குறைவுபடாமல் நிலைத்திருக்க ஒருவர் வேண்டும் என்றால் அதை நம் ராசராச சோழ நிறைய தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு, நிலத்தினை ஆளும் மன்னவனுக்கு செயலை விரைந்து செய்யும் ஆற்றலும் நிறைந்த கல்வியும் துணிவுடைமையும் ஆகிய அம்மூன்றும் எக்காலத்தும் விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் தான் அவர். அடுத்ததாக 385, 86, 87 ஒரு மன்னன் என்பவன் என்ன செய்தா செல்வம் வந்து குவியும், அது அப்படியே குன்றாது பெருகி தலைக்க என்ன செய்யணும் என்பது பற்றிய திட்டமிடல் மிக தெளிவாக இருக்க வேண்டும். தன்னிடம் முறையிட வந்தோரிடம் எப்படி அவர்களின் குறையை கேட்டு தெளிந்து அந்த இடத்தில் தான் ஒரு எளியவனாய் நின்று, ஏன்னா ஒருத்தவங்க வந்து குறை சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட நிலையில் நின்று அந்த குறையை கேட்டாதான் ஒரு அரசனுக்கு அது விளங்கும். அதற்கான ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை முன்வைக்க முடியும். அந்த இடத்தில் அவன் ஒரு அரசனாகவோ நான் மேதகு கல்வி பயின்றவன் என்ற பாங்குடன் நின்றால் அந்த சூழலில் அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆலோசனை அமையாது. மிக எளியவனாய் இருக்க வேண்டும். யாதென்று விசாரித்து அந்த வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டுமாய் இருக்க வேண்டுமா. இவை எல்லாம் செய்தவர் ராசராச பெருந்தகை. ராஜராஜன் போல
அதாவது ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் நிலம் கொண்டவர்கள் எத்தனை பேர், அவர்களுக்கு ஒரு விதமான மானியம், நிலம் அற்றவர்களுக்கு ஒரு விதமான மானியம், நடனமாடும் மங்கையர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தாற் போல, ஆதரவற்ற பெண்டிற்கு ஆடு மாடு வளர்ப்பது, இப்படி தனித்தனியாக அங்கு வரும் நெற்பயிர்கள் விளைச்சலில் கிடைக்கும் அனைத்தையும் அந்தந்த நாட்டின் சூழலுக்கு தக்காற் போல அன்றைக்கெல்லாம் பண்டமாற்று இருந்திருக்கிறது அல்லவா, அப்படி இந்த ஆடு மாடு வளர்ப்பவரிடத்தில் கிடைக்கும் பால், தயிர், வெண்ணெய், நெய் முதலியவற்றை அந்த பண்டமாற்று மூலமாக கிடைத்த மற்ற யாவற்றையும் கோவிலுக்கு மக்கள் மூலமாகவே கொடுக்க செய்திருக்கிறார் ராஜராஜ பெருந்தர். இப்படி கோவிலுக்கு மக்களிடம் கோவிலுக்கு தந்து மக்கள் வாழ்ந்ததால் அந்த இடத்தில் சமயமும் வளர்ந்தது, மக்களிடத்தே அறம் செய்ய வேண்டும் என்ற உணர்வும் வளர்ந்தது. அதை ஊட்டியவர் மன்னர். அப்ப மன்னனிடத்தே இங்கே சொன்னது போல நீங்கா கல்வி, நிறைந்த கல்வியும் அதை செலுத்தும் ஆற்றலும் இருந்ததால் தான் இங்கே மக்கள் அது போல வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு கண்கூடாக காண முடிகிறது. அப்படி கோவிலுக்கு கிடைக்க வேண்டிய மற்ற சமுதாயத்தினருக்கு சென்று சேர வேண்டிய, அதாவது ஒரு பண்ணை என்று வைத்துக் கொண்டால் அந்த பண்ணையில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அந்த 100 பேருக்கும் அந்த பண்ணையால் என்ன கொடுக்க வேண்டும், அது மிகப்பெரிய ஆலோசனை, ஒரு திட்டமிடல், கிராம நிர்வாக சபை, அதையெல்லாம் வைத்து உள்ளாட்சி நிர்வாகம், இப்படி எல்லாத்தையும் வைத்து கட்டி ஆண்டவர் ராசராச பெருந்தகை. அதிலிருந்து ஒரு 4-5 திட்டங்களை எடுத்து போட்டால் இன்றைக்கு தமிழ்நாடு சீர்பட்டு விடும். யார் செய்வார்? சிவசக்தி. அப்படி அந்த இது முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டும். கோவில் மராமத்து பணிகளுக்கு மட்டும்தான் கோவில் அரசாங்க கஜானாவிலிருந்து பணம் தரப்பட்டிருக்கிறது தவிர அன்றாட செலவுகளுக்கு அந்த ஊர் மக்களே பார்த்து கொண்டிருந்திருக்கு. நிறைஞ்ச வளத்தோடு தான் கோவில்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு விளக்கேற்ற கூட ஆள் இல்லாமல் எத்தனையோ பாலிழந்த ராசராசன் கட்டிய கோயில்களை பார்க்க முடிகிறது. என்ன சொல்வேன், இன்றைக்கு தமிழ் நம் கையில் 12 உலா வருகிறது என்றால் அது ராசராசன் போட்ட பிச்சை எனலாம். ஆனால் அவன் கட்டிய அரண்மனையோ மண்டபமோ கோவில்களோ நிறைய அழிந்து வருவது கண்கூடு. நான் கூறிய இந்த செய்திகள் எல்லாம் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கிற சுவர்களில் கல்வெட்டுக்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் தஞ்சை கோவில் பணி நடந்து கொண்டிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மற்ற சிற்பிகளுக்கு ஓய்வு தந்து விட்டால் இவரே முன்னின்று அனைத்து வேலைகளையும் பார்ப்பாராம். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அவரோட உதவியாளர் இயற்கை உபாதையின் காரணமாக சற்று ஒதுங்கிவிட அந்த நேரத்தில் அவர் அந்த குதப்பிக் கொண்டிருந்த எச்சிலை உமிழ்வதற்காக, வெற்றிலை பாக்கு எச்சிலை உமிழ்வதற்காக திரும்பிய போது பின்னாடி நின்று செய்யும் நுட்பமான அந்த சிலையின் வேலைகளை ஆராய்ந்து கொண்டிருந்த ராசராசன் உதவியாளர் இல்லை என்றால் என்ன, அவர் வேலை தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் அந்த எச்சில் காலஞ்சியை ஏந்தி நின்றார். இந்த இடத்தில் இறையாமையை அவர் எப்படி கருணை கொண்டு பணியாளர்களிடத்தில் இருந்தார் என்பதை காட்டுகிறது. இதைத்தான் ஏனைய குறள்களான 388, 389, 90 வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரை என்று வைக்கப்படும், இன்னார் இனியார் என்று பாராது நடுவு நிலைமையோடு நீதி வழங்க வேண்டும், வழக்கு யார் வந்தாலும் காக்கும் ஒரு மன்னவன் மனிதனே ஆயினும் வழக்கென்று ஒருவர் கொண்டு வந்தால் அது யாரு என்னன்னு பார்க்காம நடுநிலவையா நின்று தீர்ப்பு சொல்றது. அவன் மனிதனே என்றாலும் மக்களுக்கு இறைவன் என்று போற்றப்படும். ஏன்னா அந்த யாரும் பாதிப்படையாம ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறதுனால இறைவனுக்கு சமமாக அவர் போற்றப்படுவார். அப்படி காலகட்டத்துல நீதி வலுவாம எல்லாம் இருந்திருக்காங்க. இறை என்ற சொல்லுக்கு முதலில் கடவுளை குறித்த பெயராய்த்தான் இருந்தது. பின்னர் கடவுளுக்கு நிகரான நிலையில் மதிக்கத்தக்க வேந்தரை குறிக்கும் சொல் இருந்தது. அதனாலதான் வள்ளுவ பெருந்த இந்த இடத்துல இறைமாட்சின்னு வச்சிருக்காங்க. பிறப்பினால் அரசன் இறைவனாக மாட்டான், பிறப்பினால் அரசன் இறைவனாக மாட்டான். ஆனால் அவன் செயலால் இறைவனை ஒத்து காணப்படுவான். முறை செய்து காப்பாற்றுவன் யாரு? அவன் இறைக்கு போல பேணப்படுவான், இறையை போல மக்களால் உணரப்படுவான். அப்படி வாழ்பவர்கள் தான்
மன்னர்கள் என்று இன்றைக்கு பார்க்க முடிவதில்லை. 389வது குறள், செவி பண்புட வேந்தன் கவிகைக்கு தங்கு உலகு. 190, கொடையாளி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானா வேந்தற்கு ஒளி. இந்த காது குறை கூறுவர் சொன்னார் ஆயினும் வருங்கால உண்மை கருதி பொறுத்து கொள்ளும் பண்புடைய அரசரின் குடை நிழலிலே இந்த உலகம் தங்கி. இது நம்ம ராமாயணத்துல எடுத்துக்கலாம். சீதாமாவை பத்தி மிக அவதூறான ஒரு சர்ச்சை வந்திருக்கும். ராமனுக்கு தெரியும் தன் தர்ம பத்தினியை பத்தி. ஆனாலும் துணி துவைக்கும் ஒரு மன்னாரின் கூற்றுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தன் உத்தம பத்தினியை, தன் சீத்தையை தீக்குளிக்க செய்திருப்பார். இந்த இடத்துல அவர் சொன்ன செய்தி அவன் காதே அருவருக்கத்தக்கதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு மன்னனாக நடுநிலையில் நின்று அந்த செயலை அவர் செய்ததால் இன்றும் ராமனாய் நாம் போற்றி வணங்குகிறோம். அதேதான் கொடைப்பண்பும் கருணையும் அருளும் நீதி முறைமையும் தளர்ந்த குடிகளை காத்தலும் ஆகிய 4 உடைய அரசன் ஏனைய அரசர்களுக்கெல்லாம் ஒளியாவான். மகாபாரதத்துல எடுத்துக்கலாம். துரியோதனனுக்கு அப்படி ஒரு நிறைஞ்ச செல்வம் இருந்தது. யாராவது அவரை போற்றுனாங்களா? கிடையவே கிடையாது. ஆனா குந்தியோட மகன்னு நம்ம யாருக்கும் மகாபாரத கதையை படிக்கும் போது தெரியாது, இறுதியில தான் தெரியும். கர்ணனுக்கு நாடே இல்ல, நகரமே இல்லாம ஒரு தேரோட்டி மகன் அந்த இடத்துல அறிமுகமான போது துரியோதன தான் அங்க தேசத்தை கொடுத்து அவரை அரசனாக்கி அமர வைக்க. பணம் யார் கொடுத்தா? துரியோதனன். ஆனா அதெல்லாம் வாரி வாரி கொடுத்தது யாரு? கர்ணன். நிறைய பணம் இருந்தப்போ இவரு துரியோதனன் மதிக்கப்படல. அதே பணம் கர்ணனிடத்தில் போனப்ப கர்ணன் எல்லாராலையும் புகழப்பட்டார், மதிக்கப்பட்டார். கொடைப்பண்பும் கருணையும் அதை கொடுக்கணுங்கிற அந்த அருள் அவர்கிட்ட நிரம்ப இருந்துச்சு. பார்க்காம கொடுத்த சமயம் கர்ணன் துரியோதனன் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு புலவர் வந்து கேட்டிருப்பாராம். அவர் என்ன சொன்னாருங்கிறத கூட நல்லா கிரகிச்சிருக்க மாட்டாராம். ஆனாலும் இந்த கை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இந்த கையில எடுத்து பக்கத்துல இருந்த அந்த வெள்ளி செம்பை அப்படி எடுத்து அவரோட துண்டல மேல் துண்டல போட்டிருப்பாரு. அப்ப துரியோதனன் சொல்லியிருப்பாரு, என்ன கர்ணா, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஒன்னா கையை கழுகிட்டு கொடு, இல்ல அவர் 10 நிமிஷம் நிக்க சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது கொடு, ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு கேட்டதுக்கு, கொடுக்கணும்னு முடிவு பண்ண அந்த சனத்துல கொடுத்துருங்க, கை கழுகிட்டு தான் அப்படின்னா இந்த மனித மனம் இல்லையா, அடுத்த சனம் மாறிடக்கூடும். அதுதான் கொடுக்கணும்னா கொடுத்துடணும். அத கர்ணனுக்கு மட்டும்தான் இலக்கணம். அது அப்படி வந்து அந்த குடைப்பண்புல கருணையில கொடுக்கணுங்கிற அந்த அருள்ல அப்படி நின்னவர் கர்ணன். இந்த இடத்துல அவரையும் மேற்கோள் காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு, நம்ம இளங்கோஅடிகள் எழுதியிருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரு தேரா மன்னா செப்புவது உடையை எல்லரு சிறப்பின் இமையவர் புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடு நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தன் அறம் அரும்பெறற் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் பதியே. அவ்வூர் கண்ணகி அம்மா வந்து நான் யாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, தன்னோட ஊர் எது அப்படிங்கிறத சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க. அதாவது தன்னோட ஒரு புறாவுக்காக தன்னோட பையனை, அந்த புறா எப்படி இறந்ததோ அதுக்காக வந்துட்டு அது எதுவும் மாற்றெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக தன்னோட மகனையே வந்து தேர்காலில் இட்டு, சாரி கன்று வந்து எப்படி இறந்ததோ அதே மாதிரி தன்னோட புதல்மனையும் வந்துட்டு அந்த தேர்காலில் இட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு மன்னர் முடிவெடுத்திருப்பார். அந்த அப்பேற்பட்ட மன்னன் நீதி வழுகாம ஆட்சி செய்த அந்த மன்னன் இருக்கார் இல்லையா, புகார் நகரத்து மன்னன், அந்த மன்னன் வாழ்ந்த ஊரில் பிறந்தவள் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவலனுக்கு அவர் எடுத்து இயம்புற மாதிரி அந்த இடத்துல சிலப்பதிகார வழிகள் ஒரு வரி போட்டிருப்பாரு. ஒரு மன்னன் எப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆலயமணி ஆராய்ச்சி மணி அடிச்சது ஒரு பசுவா இருந்தா கூட அதுக்கு என்ன குறைன்னு கேட்டு அந்த இடத்துல தீர்க்கணும். இன்னைக்கு கோடிக்கணக்குல மனுவை கொண்டே கொட்டினா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன சொல்ல, நாடும் நகரமும் எங்கு போய் கொண்டிருக்கிறது, எதை நம்பி நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியணும். இப்படி சிபி சக்கரவர்த்தி மாதிரியான நம்ம முன்னோர்கள், மூத்த குடிகள், ஆன்றோர் பெருமக்கள் அப்படி வளர்த்தின அந்த இறை மாட்சியைத்தான் பெருந்தகை மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அவர் வழி நின்றுதான் இவர்கள் அரசாட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த 10 குறளிலே கண்ணுற முடிகிறது. இன்னும் நிறைய மன்னர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பாண்டிய மன்னர்களும் நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தமிழ்ச்சங்கம் வைத்த பாண்டியர்களை எல்லாம் நிறைய பேரை சொல்ல முடியும். ஆனாலும் நேரம் கருதி அதை விடைபெற்றுக் கொள்கிறேன்.
இதுகாரம் அடியனுடைய பேச்சு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பம்மா. முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்கட்கு இறை என்பது வைக்கப்படும், நடுநிலைமையோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் எனக்கு இந்த குறள் ஞாபகம் வருது. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், அவர்கள் செய்யும் செயல்னாலே அவர்களால அது சிறப்படையும் என்றும், கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி, மக்களுக்கு அள்ளித்தரும் மனம், அருள் தரும் உள்ளம், நீதி வலுவாத செயல், மக்களை நன்கு காத்தலின் நான்கும் உடைய அரசன் தான் சிறப்பு வாய்ந்த அரசன், கலங்கரை விளக்கு போன்றவன் என்றும், ராஜராஜ சோழன், துரியோதனன், கர்ணன் போன்ற கதைகளை சிறப்பாக எடுத்து கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. சிறப்பு. நன்றி அம்மா. இணைந்திருக்கு. ஐயா சக்தி செல்வகுமாரவேல் ஐயா. கருத்துரை புரியல. அனைவருக்கும் நன்றிகள். இன்று அனைவரும் சிறப்பாக கருத்துரை வழங்கினீர்கள். முதலாவதாக மழலை ரஷ்மின், இரண்டாவதாக சந்திரசேகரன் ஐயா, லதா அம்மா, மழலை ஐஸ்வர்யா, மழலை ஹரிஷ், வாகிதா பர்வீன், கமலா அம்மா, பானுமதி அம்மா, சிவ பொற்கொடி அம்மா இவர்கள் அனைவரும் இன்று திருக்குறள் கருத்தரங்கம் சிறப்பாக கருத்துக்களை வழங்கினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. அனைவரும் கட்டுரை எழுதி அனுப்புமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். கட்டுரை யாரும் எழுதி அனுப்பவே இல்லை. அனுப்புறேம்மா. கொஞ்சம் அடியனுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது, இப்ப கொஞ்சம் ரெடி ஆயிருக்கேன், அனுப்புறேம்மா. 2 நாள்ல அனுப்புறோம். மிகச்சிறப்பான உரையாற்றிய அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம்.